இன்வெஸ்ட்மெண்ட்ல இவ்ளோ ரிஸ்க் இருக்கிறப்ப நான் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்? சேஃபா நான் வந்துட்டு என்னுடைய பணத்த சேவிங்ஸ் வந்துட்டு போயிடுவேன். இல்லன்னா எஃப்டி மாரியான பிக்ஸட் டெபாசிட்ல என்னுடைய பணத்த பத்திரமா வச்சிருப்பேனே. நான் எதுக்கு இவ்ளோ ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கறீங்களா? இப்ப உங்கள ஒரு கேள்வி கேட்கறேன். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 100 வச்சு உங்களால என்னென்னலாம் வாங்க முடியும்னு யோசிங்க. அதே ரூ. 100 வச்சு அதே பொருட்கள உங்களால இன்னைக்கு வாங்க முடியுமா? இல்லன்னா அதே பொருட்கள இன்னைக்கு வாங்கணும்னா எவ்வளவு பணம் தேவைப்படும்னு யோசிச்சு பாருங்க. ஆப்வியஸா உங்களால வந்துட்டு அன்னைக்கு ரூ. 100 வச்சு நீங்க என்னென்ன பொருள்லாம் வாங்குனீங்களோ அதை இன்னைக்கு வாங்க முடியாது. இன்னைக்கு 200, 300 தேவைப்படும். அதுக்கான காரணம் என்ன? இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம். ஒவ்வொரு வருஷமே பாத்தீங்கன்னா உங்களுடைய பணம் தன்னுடைய வாங்கும் திறனை வந்துட்டு பாத்தீங்கன்னா இழந்துட்டு இருக்கு. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பணத்தை ரூபாய் அச்சடிக்கிறாங்க. இன்னும் ஏகப்பட்ட காரணம் இருக்கு, சொல்லிட்டே போலாம். அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய பணம் வாங்கும் திறனை இழக்காம இருக்கணும்னா உங்களுடைய சேவிங்ஸ் அப்படின்றது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறணும். உங்களுடைய பணம் வந்துட்டு வளர்ந்துகிட்டே போகணும். இந்த விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பணமும் வளரணும். அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக ஹை ரிஸ்க் இருக்கிற மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி உங்க பணத்தெல்லாம் லாஸ் பண்ண சொல்லல. சேஃப் அண்ட் செக்யூர்டா இன்ஃபிளேஷனை பீட் பண்ற மாதிரி வருஷத்துக்கு ஒரு 10%, 12%, ஒரு 15% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி ஒரு சேஃபான ஒரு இடத்துல விட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதாவது இன்வெஸ்ட் பண்றதை தாண்டி உங்களுடைய பணம் பத்திரமா இருக்கணும். அதே நேரத்துல இன்ஃபிளேஷனையும் பீட் பண்ணணும். இதுதான் முக்கியமான கோல். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேஃபா இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லாருமே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் க்ரோ ஆகணும் அப்படின்றத என்னுடைய நோக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி, சேவிங்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்கணும், நம்மள மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸையும் நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.